உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வேறு யாரோ ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க, ஆர்எல்ஸ் உங்கள் மொபைலில் ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் வேறு ஒரு மொபைலில் லாகின் ஆகிருக்கிறதா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா there are symptoms that your account may be compromised. செக்யூரிட்டி அட்வைசர்ஸ் டிசைட் பண்ணுற 4R ஸ்ட்ராட்டஜின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். இந்த 4R ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்கள் லூஸ் பண்ண அக்கௌண்ட் ஆக்சஸை திரும்ப உங்களால் கெயின் பண்ண முடியும். இந்த கிளிப்பில் நம்ம அந்த 4R ஸ்ட்ராட்டஜி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். த ஃபஸ்ட் திங், ரீகெயின் த கண்ட்ரோல். ஸோ சம்டைம்ஸ் நம்மளோட அக்கௌண்ட் வந்து நம்ம மொபைல்லே இருக்கலாம், வேறு ஏதோ ஒரு டிவைஸில் லாகின் ஆயிருக்குங்கிற மெசேஜ் மட்டும் நம்மளுக்கு வரலாம், இல்லை ஓடிபி நம்மளுக்கு வரலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம். ஸ்டில் நம்மக்கிட்ட அந்த அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா டைரக்ட்லி கோ டு செட்டிங்ஸ் அண்ட் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட். பட் சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட வந்து நம்ம யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டில் ஆக்சஸ் இருந்தாலும் அது பேங்க் அக்கௌண்ட்டாக இருக்குது, இன்டர்நெட் பேங்கிங் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா டைரக்ட்லி கோ டு த பேங்க் அண்ட் சே த பேங்க் தட் யுவர் அக்கௌண்ட் ஹேஸ் பீன் காம்ப்ரமைஸ்ட். இந்த அக்கௌண்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகிடுச்சு, என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாமல் ஃப்ரீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. நம்மளுடைய அக்கௌண்ட் வேறு ஒருத்தவங்கக்கிட்ட இருந்தாலும் நம்ம மணி வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான எபிலிட்டியை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த செகண்ட் திங், ஒருவேளை உங்ககிட்ட அந்த அக்கௌண்ட்டோட ஆக்சஸ் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது? இந்த இடத்துல நீங்கள் ப்ரொசீட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு திங், உங்கள் அக்கௌண்ட்டோட ரெக்கவரி ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் பேங்கிங் அக்கௌண்ட்டை லூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டைரெக்டாக பேங்க்குக்கு போய் என்னோடய பேங்கிங் அக்கௌண்ட்டை நான் லூஸ் பண்ணிட்டேன், என்னோடய ஆக்சஸ் அதில் இல்லை, நீங்கள் என் அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவரி பண்ணி கொடுக்கணும், ஆர்எல்ஸ் அந்த அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிடுங்க, அதோட ஆக்சஸை கட் பண்ணிடுங்கன்னு சொல்லி கேட்கலாம். பை சப்போஸ் நீங்கள் லூஸ் பண்ணியிருக்கிற அக்கௌண்ட் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸை அந்தந்த சோஷியல் மீடியா கம்பெனிஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. பை சம்டைம்ஸ் நீங்கள் அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் இல்லை, யூசிங் சம் அதர் அக்கௌண்ட் அப்படின்னா அந்த கம்பெனியோட நேம் ப்ளஸ் அந்த அக்கௌண்ட் ரெக்கவரி அப்படிங்கிறத வந்து கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனி என்ன ரெக்கவரி ப்ரொசீஜர் ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை வந்து ரீகெயின் பண்ண முடியும். அடுத்த பண்ண வேண்டிய ஸ்டெப் என்னென்னா ரெக்டிஃபை த த்ரெட். ரெக்டிஃபை த த்ரெட்னா என்ன? உங்களோட அக்கௌண்ட் லாஸ் ஆனதுக்கு என்ன ரீசன், நீங்கள் எதனால உங்கள் அக்கௌண்ட்டை லூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் சம்டைம்ஸ் வேறு ஏதாவது ஒரு மொபைல் டிவைஸில் வேறு ஏதாவது ஒரு பப்ளிக் ஒய்ஃபைல எதுவும் லாகின் பண்ணீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து எதுவும் மலிஷியஸ் லிங்க்கை கிளிக் பண்ணீங்களா, இல்லை இப்போது ஃபியூ ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் அன்னெசரி ஆப்ஸ் எதுவும் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணீங்களா, இல்லை உங்களோட லேப்டாப்பில் எதுவும் அப்டேட் பண்ணாமல் விட்டுட்டீங்களா, இதில் எல்லாத்தையும் நீங்கள் மைனூட்டாக செக் பண்ணி பார்க்கணும். இந்த ஒவ்வொரு இடத்துல நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ் மூலிமா உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் லூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணுறீங்களோ அந்த த்ரெட்டை நீங்கள் சரி பண்ணணும். பை சப்போஸ் உங்களால் அந்த த்ரெட்டை வந்து உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டு ரீகெயின் பண்ண ஆக்சஸையும் திரும்ப லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அண்ட் தென் ரிவ்யூ த செக்யூரிட்டி ஸ்டெப்ஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணி வச்சிருக்கிற அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக யூனிக்காக பாஸ்வேர்ட் மேக் பண்ணணும். செகண்ட் திங், உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் இப்போலாம் எல்லா இடத்துலையுமே மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் வந்துருச்சு. அக்கௌண்ட்டுக்கான 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் நீங்கள் கண்டிப்பாக ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா எங்கேருந்து யார் ஆக்சஸ் பண்ணாலும், ஈவன் நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலும் 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் உங்களை நீங்கள் தான் ஆக்சஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத அத்தென்டிகேட் பண்ணாமல் லாகின் பண்ண விடாது. ஒரு மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் சோஷியல் மீடியாவில் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதர் சம்டைம்ஸ் பர்சனல் இன்ஸ்டாகிராம், ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கிற பீப்புளெலாம் இருக்காங்க. ஸோ உங்களுடைய அக்கௌண்ட்ஸ் ப்ராப்பராக ஒரு இடத்துல இருக்குதா, லாகின் பண்ணியிருக்கீங்களா, லாக் அவுட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்கள். தேவையில்லை அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை லாகின்லேயே வச்சுருக்கிறத நிறுத்திடுங்க, அந்த அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிடுங்க. ஒய் ஆம் சேயிங், அந்த அக்கௌண்ட்டு ஹேக் ஆகிறதுனால உங்களுடைய முக்கியமான க்ரெடென்ஷியல்ஸ் இருக்க அக்கௌண்ட்டும் சேர்ந்து ஹேக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா ரிப்பேர் த டேமேஜ். இப்போ இந்த ரிப்பேர் த டேமேஜ் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டில் எதனால இந்த ஆக்சஸ் நடந்தது, எதனால இந்த ஹேக் நடந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு நல்ல ஒரு தெளிவான அவேர்னஸை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டேமேஜ் அடுத்தவங்களுக்கு நடக்க வாய்ப்பு இல்லை. அதனால தான் ரிப்பேர் த டேமேஜ் அப்படிங்கிற ஸ்டெப்பை வந்து 4th ஸ்டெப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் தட் யூ ஷுட் ரிப்பேர் த டேமேஜ். பிகாஸ் இது ஃப்யூச்சரில் திரும்ப உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நடந்துக்கிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால சொல்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.